வக்ஃப் திருத்த சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி கோவையில் எஸ்டிபிஐ கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் கருப்பு சட்டை அணிந்து கையில் கருப்பு பலூன்களை வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வக்ஃப் திருத்த சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக தினந்தோறும் தமிழகத்தில் எஸ்டிபிஐ கட்சியினர் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோவை குனியமுத்தூர் பகுதியில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக வக்ஃப் திருத்த சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எஸ்டிபிஐ கட்சியின் தொண்டாமுத்தூர் தொகுதி தலைவர் குனியமுத்தூர் NMG நாசர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கருப்பு சட்டை அணிந்தபடி பலூன்களை கையில் வைத்துக் கொண்டு கோஷங்களை எழுப்பினர். இந்த வக்ஃப் சட்டத்தை திரும்பப் பெறும் வரை தொடர்ந்து எஸ்டிபிஐ கட்சி சார்பாக போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர். இதில் எஸ்டிபிஐ கட்சியின் தொழிற்சங்க மாநில பொதுச் செயலாளர் ரவூப் நிஸ்தார், வர்த்தக அணி மண்டல தலைவர் அப்துல் கரீம், மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் இப்ராஹிம் பாதுஷா, மாவட்ட செயலாளர் அபு தாஹிர், மாவட்ட செய்தி தொடர்பாளர் மன்சூர் அலி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஷானவாஸ், தொகுதி நிர்வாகிகள் லக்கி ரஃபீக், அக்பர், அபு தாஹிர், ஜமீசா, ஃபைசல், ஒய் ரஃபீக், கிளை நிர்வாகிகள் இலியாஸ், வார்டு நிர்வாகிகள் ஃபைசல், இப்ராஹிம், நசீர், ஜமாத் நிர்வாகிகள் முத்தவள்ளி அக்பர், செயலாளர் அப்துல் ரஹ்மான், விமன் இந்தியா மூமென்ட் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டம் நடத்தினர். என் ரவூப் நிஸ்தார், எஸ்டிபிஐ கட்சியுடைய தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர். எஸ்டிபிஐ கட்சியின் தொண்டாமுத்தூர் தொகுதி சார்பாக வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற கோரி இங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. எஸ்டிபிஐ கட்சியுடைய முழு கோரிக்கையுமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை அபகரிக்கும் விதமாக கொண்டு வரப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வக்ஃப் திருத்தமானது முழுக்க அவர்களை நாடற்றவர்களாகவும் சொத்தற்றவர்களாகவும் மாற்றுவதற்கான பிஜேபி அரசுடைய திட்டம். அதை ஒருபோதும் எஸ்டிபிஐ கட்சி இங்கு அனுமதிக்காது. குறிப்பாக 1995 போடப்பட்ட வக்ஃப் சட்டத்தில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. அது ஒரு சிறந்த சட்டம். இங்கு இஸ்லாமியர்களுக்கான மத சுதந்திரமும் அதை நிர்வகிக்கக்கூடிய சுதந்திரமும் அதில் கொடுக்கப்பட்டிருந்தது. பிஜேபி அரசுக்கு, மோடி அரசுக்கு இது உறுத்தலாக இருந்தது. இந்த வக்ஃப் சொத்துக்களை எப்படியாவது ஆக்கிரமித்து அந்த பிஜேபியோடைய அந்த சங்க பரிவார கும்பலிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்திய பிரிவினையின் போது இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களையும் எடுத்து அது சங்க பரிவார சக்திகளிடம் கொடுத்துவிட வேண்டும். கார்ப்பரேட்டுகளிடம் அந்த சொத்துக்களை கொடுத்துவிட வேண்டும் என்பதற்காகவே இதில் கிட்டத்தட்ட ஒரு 115 திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட அந்த 45 திருத்தங்கள்ல முதன்மையானதாக இதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை மாவட்ட ஆட்சியரிடமும் அந்த சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை முஸ்லிம் அல்லாதவர்களிடமும் ஒப்படைக்கக்கூடிய இந்த செய்தி என்பது முழுக்க அந்த வக்ஃப் சட்டத்தையே நீர்த்து போக செய்யக்கூடிய செயலாக எஸ்டிபிஐ கருதுகின்றது. அந்த சட்டம் இது முஸ்லிம்களுக்கு விரோதமானது என்று சொல்லிதான் அதை அமெண்ட்மெண்ட் பில்லாக அமல்படுத்தும் போதே
ஆகஸ்ட் 8ஆம் தேதியே நாங்கள் போராட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி தேசம் முழுவதும் எடுத்தது. இந்த சட்டம் வாபஸ் வாங்கும் வரை தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். போராடினால் வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கை வேளாண் சட்டத்தில் கிடைத்தது போல் எங்களுக்கும் கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கையோடு இந்த போராட்டத்தை நாங்கள் தொடருகின்றோம். தொடரும் வாபஸ் வாங்கும் வரை இந்த போராட்டங்கள் தொடரும். கருப்பு பலூன் எதிர்ப்பு தெரிவிச்சுதான் அந்த கருப்பு பலூனை நம்ம ஒவ்வொரு கட்டங்களாக ஒவ்வொரு கட்ட போராட்டங்களை செய்யறோம். அதாவது கண்ணை கட்டி போராடுவது, கருப்பு துணி கொண்டு கண்ணை கட்டி போராடுவது, கருப்பு பலூன்களை பறக்க விட்டு இது முழுக்க முழுக்க இந்த ஒன்றிய பிஜேபி அரசுக்கு எதிரான எங்களுடைய மனநிலையை காண்பிப்பதற்காக இந்த போராட்டங்களை இது போன்ற திட்டங்களோடு நாங்கள் செய்வோம்.